ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். பிஜிடிஆர்பி யூஜிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ரெகுலராக என்னோடய கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். இதில் ஒரு 7 டைப் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன லெவல் இருக்குது, என்னென்ன கெப்பாசிட்டி, அதில் என்னென்ன பேண்ட்வித் எல்லாமே இதில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இதில் ரிஜிஸ்டர், கேட்ச், மெயின் மெமரி, சாலிட் ஸ்டேட் டிஸ்க், இது எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் டிஸ்க், ஆப்டிமல் டிஸ்க், மேக்னெட்டிக் டேப். ஸோ இதுதான் இந்த 7 லெவல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீடு ரிஜிஸ்டர் தான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் தான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். மேக்னெட்டிக் டேப் தான் லோவாக ஒர்க் பண்ணும். பட் சைஸு அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னெட்டிக் டேப் தான் சைஸில் பெருசாக இருக்கும். ரிஜிஸ்டர் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். இதையே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. இதையே இந்த இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரிஜிஸ்டருக்கு அப்புறம் கேட்ச்சு, நெக்ஸ்ட்டு மெயின் மெமரி அப்படிங்கிறத அந்த ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். போன லாஸ்ட்டாக ஜூன் 2023 இது ஒரு கொஸ்டினாகவே வந்துச்சு. மாற்றி மாற்றி கேட்டு அதை ஆர்டர் பண்ண, சீக்வன்ஸ் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஒரு கோத்ரூ ஃபுல்லாக இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் தான் ஹை, சைஸுன்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் டேப் தான் ஹை. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லெவல் 1, நேம் ரிஜிஸ்டர், டைப்பிக்கல் சைஸ் 1 kb. 1 kb மீன்ஸ் கிலோபைட். இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி, கஸ்டம் மெமரி வித் மல்டிபிள் போர்ட்ஸ், அது CMOS அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அக்சஸ் டைம், NS நானோ செகண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ அதோட வேல்யூ 0.25 to 0.5. நெக்ஸ்ட்டு பேண்ட்வித் மெகாபைட் பை செகண்ட்ஸ். இதோட வேல்யூ 20000 to 10000 அதாவது 20,000 1,00,000 வரை பேண்ட்வித் இருக்கும். அடுத்து மேனேஜ்டு பை கம்பைலர். அடுத்து நெக்ஸ்ட்டு பேக்டு பை கேட்ச். நெக்ஸ்ட்டு லெவல் 2, நேம் கேட்ச், டைப்பிக்கல் சைஸ் 16 MB. MP மீன்ஸ் மெகாபைட். இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி ஆன் சிப் ஆர் ஆஃப் சிப், CMOS SRAM. SRAM மீன்ஸ் ஸ்டேட்டிக் RAM. அக்சஸ் டைம் நானோ செகண்ட்ஸ் 0.5 to 25. பேண்ட்வித் மெகாபைட் பை செகண்ட்ஸ் 5,000 to 10,000. மேனேஜ்டு பை ஹார்ட்வேர், பேக்டு பை மெயின் மெமரி. நெக்ஸ்ட்டு லெவல் 3, நேம் மெயின் மெமரி, டைப்பிக்கல் சைஸ் 64 GB. GB மீன்ஸ் ஜிகாபைட். இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி CMOS SRAM. அக்சஸ் டைம் நானோ செகண்ட்ஸ் 80 to 250. பேண்ட்வித் மெகாபைட் பை செகண்ட்ஸ் 1000 to 5,000. மேனேஜ்டு பை OS, பேக்டு பை டிஸ்க். இந்த மாதிரி ஷார்ட்டாக உள்ள சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சு தான் இருக்கணும். இதுலேருந்து ஏதாவது ஒரு அக்சஸ் டைம், லெவல் 3லேருந்து அக்சஸ் டைம் என்ன, லெவல் 2ல் பேண்ட்வித் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக என்னோடய வீடியோவை பார்த்து ஃபில் பண்ணி ஒரு நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிற ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெவல் 4, நேம் சாலிடு ஸ்டேட் டிஸ்க். இதை SSD அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க கொஸ்டினில். லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினில் கூட ஷார்ட்டாக தான் நோட் பண்ணியிருந்தாங்க, SSD அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க.
Next, typical size 1 TB. Implementation technology, flash memory, access time nanoseconds 500. Bandwidth 2500 to 540. 25,000 50,000 வரை. Managed by OS, backed by disk. Next, level 5. Name magnetic disk. Typical size 10 TB. Implementation technology, magnetic disk. Access time 20 to 150. Managed by OS. Bandwidth 5,000,000. Backed by disk or tab. Next, important to remember. நம்ம சில கான்செப்ட் சில கீ பாயிண்ட்ஸ் வந்து ஓஎஸ்ல நம்ம தியரியா சில கான்செப்ட் வந்து மெமரியில நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். இதை வந்து ட்ரூ ஃபால்ஸில் கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லைன்னா மேட்ச் இட்டில் கேட்கலாம். இந்த மாதிரி எந்த டைப்பில் வேணாலும் இந்த தியரியிலேருந்து வர்ற இந்த கீ பாயிண்ட்ஸு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஜெனரல் டேர்ம் ஆஃப் ஃபயர்வேர், அதுக்கான ஆன்சர் ராம், EEBROM. ரோம், EEBROM. அடுத்து பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம். பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம்னா என்னங்கிறத ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹவு டு லோடு ஓஎஸ் அண்டு ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஹவு டு லோடு, how to start executing the system. Next, it locate the OS kernel and load into memory. ஸோ இதில் எதில் வந்து லொக்கேட் ஆகுதுன்னா OS kernelல வந்து லொக்கேட் ஆகுது, load into memory. Next, what is kernel? It is central component of OS. Central component of OS. It is interface between user applications and the hardware. Next, booting. Booting. What is booting? A startup sequence that starts the OS. அடுத்து next, bootstrap. ஏற்கனவே பார்த்தது பூட்டிங், இப்போ பார்க்குறது பூட்ஸ்ட்ராப். பூட்ராப், a program that initialize the OS, which initialize smaller program that executed a larger program. Next, interrupt. What is interrupt? Interrupt is a signal. ஸோ இதுதான் வந்து key points. Next, system call, interface between process and OS. ஸோ சிஸ்டம் கால் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்டு ஓஎஸ். ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது தான் சிஸ்டம் கால். இட் யூஸ்டு யூசர் லெவல் ப்ராசஸ். இட் இஸ் யூசர் லெவல் ப்ராசஸ். லாஸ்ட் ஒன், ட்ராப் ஆர் எக்ஸிக்யூஷன். ஏ சாஃப்ட்வேர் இன்டரப்ட் ஆர் எரர். ட்ராப் அல்லது எக்ஸிக்யூஷன் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்டரப்ட் இல்லது எரர்னு மீனிங். ட்ராப் மீன்ஸ் வந்து எரர்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்டரப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.